Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி கதை சொல்லும் நேரம். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு கதை. இது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை கதை. இந்த கதையினுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூலோகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அது என்ன வேலை, நமக்கு இறைவன் இயற்கை கொடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத இந்த கதையினுடைய ஒரு முக்கிய சாராம்சம். ஒரு காட்டில் ஒரு முனிவர் தவம் இருந்தார். அவர் பேர் மந்தபாலர். இந்த மந்தபாலர் பிரம்மச்சரிய விரதத்தை பயங்கரமாக கடைபிடிக்கிறார். எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் நம்ம இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு தான் போகணும். ஸோ சொர்க்கத்தை அடைவதற்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான தவம் இருக்கிறாரு, கடுமையான விரதம் இருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். டெய்லி ஹோமம் பண்ணுறார் இல்லையா. ஸோ அன்றைக்கி அந்த அக்னி பகவான்ட்டு அவர் சொல்கிறார், அக்னி தேவத்தனே, நான் எப்போவும் உனக்கு நிறைய அர்க்கியம் எல்லாம் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நானே உனக்கு அக்னிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய உடலை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்னி தேவனை வேண்டி அந்த ஹோமகுண்டத்தில் குதிச்சிடுறார். ஸோ அங்கே இருந்த சக ரிஷிகள் எல்லாரும் பார்த்துட்டு வேண்டிக்கிறாங்க, இவருடைய ஆத்மா நல்லபடியாக சொர்க்கம் போகணும் அப்படின்னு. அப்புறம் அவர் நேராக அவருடைய ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுது. சொர்க்கத்தினுடைய கதவை தட்டுது. அந்த ஆத்மா ரொம்ப நேரமாக தட்டுறது, யாருமே திறக்கலை. அப்புறம் அங்கேருந்து ஒரு தேவபுருஷர் வரார். திறந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ பெரிய ஒரு மகரிஷி, நான் எப்படி பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சி பயங்கரமாக தபஸ்லாம் இருந்திருக்கேன், நான் சொர்க்கத்துக்கு வர வேண்டாமா, அதனால தான் நான் கதவை தட்டுறேன். உடனே அந்த தேவபுருஷன் சிரிக்கிறார். சொர்க்கத்துக்கு வரவங்களுக்கு கதவை தட்டக்கூடாது, சொர்க்கத்தின் கதவுகள் அதுவாக திறக்க வேண்டும். நீ இயற்கை கொடுத்த ஒரு வேலையை நீ ஒழுங்காக பார்க்கலை. ஸோ படைப்பு தொழிலை இயற்கை ஒரு மனிதனுக்கு கொடுத்துருக்கு. நீ உன்னுடைய சந்ததிகள், உன் வாரிசை நீ யாரை சொல்லுவ? ஸோ நீ பிரம்மச்சாரியாக இருக்க. நீ உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாரிசு அப்படிங்கிறத நீ உருவாக்கினால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்போ உன்னுடைய வாரிசுகள் யாருமே இல்லாத காரணத்தினால் உனக்கு திரும்பவும் மறுபிறவி நீ எடுத்தாக வேண்டும். ஸோ இந்த பிறவியில் நீ இப்போ பண்ண இந்த தபஸினுடைய வலிமை இல்லை, இந்த தபஸ் பண்ணதற்கான ஒரு பலன் கண்டிப்பாக உனக்கு மறுஜென்மத்துலேயும் இருக்கும். ஸோ நீ யாரை நினச்சி நீ உன்னுடைய மறுபிறவி இருக்கணும்னு நீ நினைக்கிறியோ, நீ அந்த மாதிரி உன்னுடைய மறுபிறவி எடுத்துக்கோ அப்படின்னு அந்த தெய்வபுருஷன் சொல்லிட்டு கதவை அடைச்சிட்றார். ஸோ இந்த ஆன்மா அப்படியே திரும்ப வருது. பூலோகத்துக்கு வரும்பொழுது ஒரு மரத்தை பார்க்குது. அந்த மரத்தில் ஒரு சாரங்க பறவையாக தன்னை மாற்றி அந்த பிறவியை எடுத்துக்குது. ஒரு மரக்கிளையில் போய் இந்த அழகான பறவை பறவைனுடைய பிறவி எடுத்து அந்த மகரிஷி உட்கார்றார். இந்த மந்தபாலர் மகரிஷி இந்த சாரங்க பறவையாக உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிளையில் ஒரு பெண் பறவை, இதே இந்த சாரங்க ஒரு பெண் பறவை இருக்குது. இந்த பறவையினுடைய அழகு, இதனுடைய அழகு, இதனுடைய கம்பீரம் எல்லாம் பார்த்து அந்த பெண் பறவைக்கு இவர் மேல் காதல் வருது. ஸோ நிறைய நாள் அந்த மரத்திலேயே ரெண்டு பறவைகளும் ஒன்றா ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு காதல் மறந்து அதுங்க அங்கேயே ஒரு கூடு கட்டி குடும்பம் நடத்துது. 4 முட்டைகள் இடுகின்றன அந்த பெண் பறவை. அதுக்கப்புறம் அது குஞ்சு பொறிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் பொழுது இன்னொரு இதே இனத்தை சேர்ந்த இன்னொரு பறவை, அது பேர் லபிதா. இந்த பறவை என்ன பண்ணுது, இந்த மகரிஷியினுடைய தோற்றம், இதனுடைய அழகு இதெல்லாம் பார்த்த உடனே இவரை பக்கத்தில் உட்காந்து பேசுது. உங்களினுடைய இப்படி தேடுற மாதிரி பண்ணுறது. உடனே இந்த மகரிஷி கேட்கிறார், அதாவது இந்த மந்தபாலர் இந்த மகரிஷி கேட்கிறார், என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பறவை சொல்லுது, உன்னுடைய அந்த அழகு, உன்னுடைய அந்த பறந்து விரிந்த அந்த இறகுகள் இதெல்லாம் பார்த்துட்டு என் மனசை இங்கே தான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஸோ அதனுடைய பேச்சு, அதனுடைய கவிதை நயம் இதெல்லாம் பார்த்து இந்த மந்தபாலர் இந்த லபிதா மேலே அவருக்கு காதல் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த லபிதா என்ன பண்ணுறா, தந்திரமாக
இந்த மனைவியை விட்டுட்டு இந்த குழந்தைங்களை இந்த குஞ்சு பொரிக்கிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த அடை காத்து கொண்டிருக்கிறாள் அந்த மனைவி. எல்லாம் இவரை வந்து வேறு ஒரு மரத்திற்கு கூட்டிகிட்டு போயிடுது இந்த மந்தபாலரை. ஸோ மந்தபாலர் வந்து மனைவியை மறந்தார், பிள்ளைகளை மறந்தார். அங்கே போய் அந்த இன்னொருத்தியோட ரொம்ப சல்லாப இதில் இருக்கார். இவர் வந்து எப்போ ஒரு பறவை உடைய ஒரு பிறவி எடுக்கிறாரோ இவருக்கு முந்தைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே மறந்து போய்டுறது. ஸோ இவர் ஒரு மகரிஷியாக இருந்தார், இவர் வந்து எல்லாமே மறந்து போய்ட்டார். ஸோ அந்த லபிதாவோட இவர் வந்து குடும்பம் நடத்திட்டுருக்காரு. அப்போ இந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த 4 குஞ்சுகளும் 4 ஆண் பறவைகள் பிறக்குது. அப்போ தன் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறா, உங்களினுடைய தந்தை வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ நான் தான் இனிமேல் உங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உங்களை நான் வளர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு. அப்போ இந்த குழந்தைகளும் வந்து தன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் சொல்கிறா, உங்கள் தந்தை வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு கம்பீர தோற்றம், ரொம்ப நல்லா இருப்பார். பட் இன்னொரு பெண் பறவை வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவள் சொல்கிறா அந்த அம்மா, நான் போய் உங்களுக்கு இறை தேடி கொண்டு வரேன், நீங்கள் ரொம்ப கவனமாக இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. இறை தேடி போன அந்த அம்மா வந்து திடீர்னு பார்த்தா இந்த காட்டில் வந்து தீ பிடிச்சி காடு ஃபுல்லாக வரும்பொழுது தான் அந்த அப்பாவுக்கு தன்னுடைய குழந்தைகளினுடைய ஞாபகம் வருது. ஐயோ, ஒரு 4 முட்டைகள் குஞ்சு பொறுக்கிற நிலையில் என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுட்டு வந்தேனே, இந்த காட்டுத்தீயில் அந்த மரம் கருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டுன்னு உடனே அக்னி தேவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் மந்தபாலர். தயவு செஞ்சு என்னுடைய 4 பிள்ளைகளையும் எதுவும் பண்ணிடாத, இதே காட்டில் தான் இன்னொரு மரத்தில் கூட்டில் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னி தேவன்கிட்ட கேட்குறார். உடனே அக்னி தேவன் சொல்கிறார், கண்டிப்பாக நீ வந்து உன்னுடைய முற்பிறவியில் எனக்கு உன் உடம்பையே இரையாக கொடுத்தாய், அதனால் உன் பிள்ளைங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் சொல்கிறார். இதை சொன்ன உடனே அந்த லபிதா, அந்த கூட்டிகிட்டு போகிறது இல்லையா அந்த பறவை, அதுக்கு வந்து உடனே கோவம் வந்துடுறது. எப்படி நீ வந்து உன்னுடைய குழந்தைகளும் உன்னுடைய முதல் மனைவியும் நீ மறக்காமல் இருப்ப அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. அக்னி தேவன் இந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பயந்து இருக்கும் பொழுது அந்த 4 குழந்தைகளில் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை அந்த ஆண்மகன் வந்து சொல்கிறான், அக்னி தேவரே, நீங்கள் வந்து எல்லாம் தெரிந்தவர், அதனால் எங்கள் 4 பேர் உயிரையும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, உங்களினுடைய தந்தை எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, அண்ட் முற்பிறவியில் உங்கள் தந்தை வந்து ஒரு மகரிஷியாக இருந்து அவர் உடம்பையே எனக்கு கொடுத்தார், அதனால் நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அக்னி தேவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா வரும்பொழுது பார்த்தா இந்த 4 குழந்தைங்களும் அப்படியே இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயோ, நீங்கள் என்ன ஆயிருப்பீங்களோன்னு நான் பயந்து போயிட்டேன்னு இந்த 4 குழந்தைங்களும் சொல்லுது, தந்தை தான் அம்மா நம்மளை காப்பாற்றினது, அக்னி தேவர் இப்படி சொல்லிட்டு போனார் அப்படின்னு. அப்போது அந்த அக்னி தேவன்கிட்ட இந்த 4 குழந்தைங்களும் அக்னி தேவன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, நான் தரேன். அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுது, எங்கள் அப்பா எங்களுக்கு திரும்ப வேணும், இந்த லபிதா அப்படிங்கிற அந்த பறவை வந்து அந்த பெண் பறவையை கூட்டிகிட்டு போயிடுச்சு, ஸோ எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார். ஸோ அந்த அக்னி தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த லபிதா இருந்த அந்த மரத்தில் அவர் வந்து அந்த மரம் வந்து எரிஞ்சிடுறது. அந்த அப்பா வந்து திரும்பவும் இங்கே சேர்றாரு. அப்பா, அம்மா, இந்த குழந்தைகள் வந்து மீண்டும் ஒன்றாக இருக்குது. அப்புறம் ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு வயசாகிடுறது. மந்தபாலர் வந்து இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருடைய ஆன்மா நேர சொர்க்கத்துக்கு போகுது. 2 தேவதைகள் பூரண கும்பம் வைத்து அந்த ஆன்மாவை சொர்க்கத்துக்கு அழைத்து கொள்கிறார்கள். ஸோ இதுதான் இந்த கதையினுடைய முடிவு. இதில் என்ன தெரியுதுன்னா, இயற்கை வந்து உனக்கு ஒரு இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னு உன்னுடைய கடமையை நீ செய்யலை, அதனால் உனக்கு சொர்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தேவன் வந்து சொல்கிறார். அப்போது மனிதனாக பிறந்த நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இயற்கையினால் கடமைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ நீ வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்க பெற்றுக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும், இது எல்லாம் உன்னுடைய பூரணமாக இல்லை அப்படின்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய சாராம்சம். ஸோ இது வந்து மகாபாரதத்தில் ஒரு கிளை கதை. இது எதற்காக இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்ன
ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை நமக்கு என்ன டியூட்டி கடவுள் போட்டிருக்காரோ அதை நம்ம முழுமையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை என்பது என்ன, ஒரு தாம்பத்தியம் என்ன அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.